வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது எந்த மொழியையும் திணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். குறிப்பாக தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்கும் வரை அந்த நிதி ரிலீஸ் செய்யப்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில பேர் அதை எப்படி தெரியுமா மாற்றினாங்க, ஹிந்தி படிக்கலை அப்படின்னா நிதி தரமாட்டோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னதாக ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பித்தாங்க. புதிய கல்விக் கொள்கை அதுக்குள்ளே வரதும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படிங்கிறதும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் தேர்ட் அடிஷ்னல் லாங்குவேஜ் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 உள்ள இல்லை, ஒரு வரி கூட இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா இந்த ஆல் இண்டியா கோட்டா கான்செப்ட் இருக்குல்ல, இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னா 85% தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸை ஆக்குபை பண்ணுவாங்க. பேலன்ஸ் 15% பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த 15% சீட்டு. இப்போ தமிழ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அந்த 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் போட்டி போட முடியும். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது இந்த ஆல் இண்டியா கோட்டா கான்செப்ட். அதே மாதிரி தாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் நியூ எஜுகேஷன் பாலிசியும். நீங்கள் தமிழகத்தில் இந்த 3 மொழி கொள்கை இருக்குல்ல, தேர்டு லாங்குவேஜாக பார்த்தீங்கன்னா பிடித்த மொழியை கற்றுக்கலாம். நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3வது மொழியாக தமிழ் மொழியை நிறையா ஸ்டேட்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டு இவங்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய போன வருஷமே அங்கே புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வந்துருச்சு. அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்டு லாங்குவேஜாக ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தாய்மொழி ஹிந்தி, 2வது லாங்குவேஜ் இங்கிலீஷு, தேர்டு லாங்குவேஜாக தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்குறாங்க பெரும்பாலும் நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆல் இண்டியா கோட்டா அந்த கான்செப்ட் தான் இதுவும். இது ஒன்று. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? 2வது டாபிக்கு இந்த மும்மொழி கொள்கை விவகாரம் தொடர்பாக இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன நினைக்கிறீங்க, மும்மொழி கொள்கை என்ன சொல்லுது, புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது நிறைய பேருடைய கருத்து என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட ஒரு சர்வே மாதிரி நிறைய பேருடைய கருத்து என்னன்னா, மேக்ஸிமம் கற்றுக்கலாமே, போட்டி உலகமாக இருக்குது, காம்படிஷன் வேர்ல்டாக இருக்குது, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லது தானே, அதுவும் இந்த மொழி தான் படிக்கணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு திணிக்கலை. அப்படி இருக்கும்போது இது நல்ல ஒரு வரப்பிரசாதமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா காசு கட்டி ஹிந்தி டியூஷனுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பெற்றோர்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கட்டும் அடிஷ்னலாக அப்படின்னு சொல்லிட்டு காசு கட்டி டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க தங்களுடைய குழந்தைகளை. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட்டே இதை ஃப்ரீயாக கொடுக்கறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு மேக்ஸிமம் 70% பேர் சொல்கிறாங்க கேட்டவங்க. மீதி பார்த்தீங்கன்னா 30% பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா, 3 மொழியெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைங்க படிக்கிறது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது கஷ்டம் அப்படிங்கிறத திணிச்சிருக்காங்க எதிர்த்தவர்கள். தேர்டு லாங்குவேஜ் ஃபார்முலாவை எதிர்த்தாங்க பார்த்தீங்களா, அவங்க மறைமுகமாக 3 லாங்குவேஜெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, குழந்தைகள்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக திணிச்சிருக்காங்க. அதான் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா 3 லாங்குவேஜ் படிக்கிறது கஷ்டம் இல்லை, சிரமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்க்க முடியுது. ஒரு சின்ன சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா 98 லாங்குவேஜில் பாடுறாங்க. 98 லாங்குவேஜ், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜெலாம் 98 மொழிகளில் அவங்க பேசுகிறாங்க. எப்படின்னு கேட்டால் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த நீட்டுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, நீட் தேர்வு கஷ்டம் கஷ்டம், பாஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஒரு மறைமுகமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்களே, நீட்டுனாலே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கின மாதிரி 3 மொழிகள்லாம் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை நம்ம மேலே திணிச்சிருக்காங்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் முடியும், நம்ம மாணவர்களால் 3 மொழி இல்லை 4 மொழி 5 மொழியெல்லாம் அவங்களால கற்றுக்க முடியும், ஹிந்தியை படித்தே ஆகணும் அப்படின்னு திணிக்கிறது தான் தப்பு. பிடித்த ஒரு 3வது மொழியை நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நல்ல வாய்ப்பு அப்படின்னு அண்ணாமலை இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணாமலையுடைய வீடியோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாங்க பேசலாம், பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம், யாரெல்லாம் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள் எந்தெந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறோம், மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, போட்டிக்கு நான் தயார், சவாலுக்கு நான் தயார் அப்படின்னு அண்ணாமலை அதிரடியாக களமிறங்குறாரு. அண்ணாமலையுடைய அதிரடி யாரெல்லாம் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது 2. 3வது என்ன, தமிழக காங்கிரஸ் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க, மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குது அப்படின்னு தமிழக காங்கிரஸ் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. காமராஜர் இருக்கார் பார்த்தீங்களா, காங்கிரஸுடைய மிக முக்கிய தலைவராக இருந்த காமராஜர் இருக்கார்ல, அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்களுடைய காங்கிரஸிலிருந்து விலகி ஸ்தாபன காங்கிரஸை அவர் உருவாக்குனார். காமராஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது பிற்போக்கு சக்திகளின் நாடகம் அப்படின்னு காமராஜர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த பழைய காலத்து இந்த பேப்பருடைய இந்த கார்டெல்லாம் இப்போ வெளிவந்துருக்கு. இது 3. 4வது, சீமான் இருக்கார்ல,
சீமான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஹிந்தி வந்து கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை ஏன் தமிழ் படிக்கணும்னு சொல்ல மறுக்கிறாரு அப்படின்னு சீமான் கேள்வி எழுப்பியிருக்காரு. அண்ணாமலை எந்த இடத்துல ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்காரு? எந்த இடத்துலையும் சொல்லலை. இன்ஃபேக்ட் எனக்கு பிஜேபியை பிடிச்சதுக்கே காரணம் என்ன அப்படின்னா, கஸ்தூரி ரங்கனுடைய கமிட்டி தேர்டு லாங்குவேஜாக இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் தேர்டு லாங்குவேஜாக ஹிந்தி இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஆனால் மோடி மாணவர்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, மூன்றாவது மொழி அவங்க கற்றுக்கட்டும், அந்த மூன்றாவது மொழி ஏதோ ஒரு இந்திய மொழியாக இருக்கட்டும், எனி லாங்குவேஜாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. எந்த இடத்துலையும் பிஜேபி ஹிந்தியை திணிக்க பார்க்கல. அடிஷ்னல் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குங்க. ஓகே, இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.